அம்மா சொல்லு உத்ரா. என்னன்னு உங்ககிட்ட சொல்றது? எதுவுமே கேட்காமயே வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இல்ல உத்ரா, பாப்பாவை தூங்க வைக்கணும், இங்க எல்லாருக்கும் சமையல் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறமா வந்து அம்மா என்னன்னு கேக்குறேன். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலான்னு வந்திருக்கேன். புரியல? இல்ல, நான் ரொம்ப நேரமா உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எந்திரிச்சு வந்ததுமே அப்பா கிட்ட போனேன். அப்பா பிஸியா இருந்தாங்க. அப்புறம் அம்மா கிட்ட போனேன். அவங்களும் ரொம்ப வேலையா இருந்த உடனே அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டான்னு நீ இந்த பக்கம் வந்த. உன் முகம் வேற கொஞ்சம் வாட்டமா தெரியுது. அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் ஏதோ கேட்கறதுக்கு தானே போனேன். சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ருத்ரா. இல்ல இல்ல, நீ ஏதோ மறைக்கிற. சரி விடு. என்ன உன் சிஸ்டர்னு நினைச்சிருந்தீனா இந்நேரத்துக்கு என்கிட்ட சொல்லிருப்ப. இல்ல, அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ மனசுக்குள்ள பழசெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. அப்பா கிட்ட கேட்க சங்கடமா இருந்தா நான் போய் கேக்குறேன். சரி, இப்ப நான் கேக்குறேன். உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? இல்ல வயிறு வலிக்குதா? இல்ல வெளியே எங்கேயாவது கோயிலுக்கு போகணும்ன்றியா? அன்னைக்கு மாதிரி டூருக்கு போகணும்னு இருக்கா? இல்ல ஏதாவது புது ட்ரெஸ் வேணுமா? என்னன்னு சொல்லு. நீ சொன்னா தானே நான் அப்பா கிட்ட போய் பேச முடியும். அதெல்லாம் எதுவும் இல்ல ருத்ரா. சரி, இப்ப எனக்கு புரியுது. உன் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு என் மேல இருக்க கோவத்துல அது எல்லாமே சொல்ல மாட்டேங்கிற. இங்க பார், நானா உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. நான் நடந்துக்கிட்டது எல்லாம் தப்புதான், சரியா? நீ வேணும்னா என்கிட்ட கோச்சுக்க முடியும். நான் உன்கிட்ட கோச்சுக்க முடியுமா? இப்ப நான் இருந்துட்டு இருக்க இடம் எல்லாமே உன்னோடதுதான், சரி? அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்ல. ஒன்னும் இல்ல, எனக்கு திடீர்னு இன்னைக்கு பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அப்பாவும் அம்மாவும் பிஸியா இருந்ததுனால நான் சொல்லாம வந்துட்டேன். இவ்வளவுதானா? இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே. இரு, அப்பா கிட்ட போய் நான் சொல்ற விதமா சொல்லிட்டு வரேன். இரு. என்ன? நான் போய் சொல்லிட்டு வரேன். ருத்ரா, அப்பா ருத்ரா, ப்ளீஸ் ருத்ரா, பேசாம நீ சும்மா இரு. ருத்ரா, சும்மா இரு. சொன்னா கேளு ருத்ரா. அமைதியா இரு, எதுவும் பேசுற வேண்டாம் ருத்ரா. வா ருத்ரா, போயிடலாம். அப்பா பாருங்கப்பா, உத்ரா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா? அவ சார்பா நான் கேட்கலான்னு வந்தா அவ என்ன பேச விடாம தடுத்துட்டு இருக்கா. அவ சார்பா நீ கேட்க போறியா? ஏன் அவ சார்பா அவளை கேட்கட்டுமே. இல்லப்பா, அவ வந்தப்ப நீங்களும் அம்மாவும் பிஸியா இருந்தீங்கல்ல. இப்பதான் போன் பேசியே முடிச்சீங்க. உதரகுட்டி, என்னடா சொல்லும்? என்ன வேணும்ன்றது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உத்ராக்கு அவங்க பாட்டியில அவங்க ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. இன்னைக்கு பாட்டிய பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. ஓஹோ, அவ்வளவுதானே? உத்தரகுட்டி, அதை கேட்கறதுக்கு நீங்க இவ்வளவு தயங்குற? என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. நீங்களும் தானமா கிச்சன்ல வேலையா இருந்தீங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்பதானே வரீங்க. அச்சச்சோ, சாரிடா செல்லக்குட்டி. சரி, ஓகே, சாரி கேட்டுக்கிறோம். ரெண்டு பேருமே கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நடந்தது நடந்துருச்சு. இப்போ உனக்கு பாட்டியை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஒரு போனை போட்டு பாட்டியை வர வச்சா போச்சு. அதுக்கு போய் ஏன் இவ்வளவு? ஸ்பீக்கர்ல போடுறேன். பாட்டி எடுக்கலையே. ஒருவேளை பாட்டி பணியாரம் சுடுற வேலையில இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். உத்ரா குட்டி ஆசைப்பட்டுட்டாங்க. நம்ம எல்லாரும் உத்ரா குட்டியை கூப்பிட்டுட்டு பாட்டியை தேடி கார் எடுத்துட்டு நாம போறோம். ஓகேவா? போலாமா? சூப்பர்ப்பா, கிளம்பிடலாம். எல்லாரும் கிளம்புங்க, போலாம். வேண்டாம்ப்பா, நீங்க தான் வேலை இருக்குன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல. பாட்டி பணியாரம் தான் சுட்டுட்டு இருக்கோம்.
மறுபடியும் கூப்பிட்டு பாருங்க, போன் எடுக்கும். செல்லக்குட்டி, அப்பாவுக்கு வேலை இருக்கனால அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு பார்க்குறீங்களா? குட் கேர்ள். நீங்கள் குட் கேர்ளாக இருக்கும்போது நான் குட் டேடியாக இருக்கணும் இல்லையா? என் பொண்ணோட ஆசையை கூட நான் நிறைவேற்றலைன்னா அப்புறம் என்ன அப்பாண்ணா? எல்லாரும் உத்தரக்குட்டி ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். நல்லா செஞ்சிடலாம் மாமா. போலாண்ணே. ஸ்வேதா, என்ன அங்க பாருங்க. அப்பா பரவாயில்லப்பா, வேண்டாம்ப்பா, உங்களுக்கு வேலை இருக்குல்ல, நான் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன்ப்பா. பாருங்கள, நான் சொல்றது நீ கேளு, ஓகேவா? சரி, உத்தரகுட்டி பாட்டியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. பாட்டியை நம்ம இங்க வர வச்சிருவோமா? டன்னா? நம்ம வீட்டுல தான் நாளுக்கு ஒரு நாடகம் நடக்குது. இன்னைக்கும் ஏதோ ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. உத்தரகுட்டி நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, கண்ணை டைட்டா மூடிக்கிட்டு பாட்டி அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்னப்பா, நான் இங்க கூப்பிட்டா அங்க வீட்டுல இருக்க பாட்டிக்கு எப்படி கேக்கும்? நான் சொல்றது கொஞ்சம் கேள. அப்பா மேல நம்பிக்கை இருக்குல்ல, நீ குரலை மட்டும் கொடு, பாட்டி ஜிங்குன்னு வந்து நிப்பாங்க. பாட்டி. உத்ரா, பக்கத்துல இருக்க எனக்கே கேட்கல, வீட்டுல இருக்க பாட்டி கேட்க வேணாமா? நல்லா சத்தமா கூப்பிடு. பாட்டி, பாட்டி. உத்ரா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உத்ரா குட்டி, உன் பிறந்த நாளுக்கு பாட்டி கரெக்டா வந்துட்டேன் பாத்தியா? நான் மறக்க மாட்டேன் தங்கம். செல்லக்குட்டி, என்ன உன் பிறந்த நாடுங்களை தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அப்பாக்கும் அம்மாக்கும் உன் பிறந்த நாள் தெரியாம போயிடுமா? நீ என்னைக்கு பாட்டிக்கு கிடைச்சியோ அன்னைக்கு தான் பாட்டி உன் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. உனக்கு ஸ்வீட் வாங்கி தருவாங்க, உனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. எல்லா விஷயத்தையும் பாட்டிக்கிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அது சும்மா விவாய், உனக்கு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம். அதனால தான் தெரியாத மாதிரி நடிச்சோம். ஆனா அதுக்குள்ளேயே ஐயோ உங்க அம்மா ஐயோ பொண்ணு பொக்குன்னு போயிடுவா அப்படி இப்படின்னு எங்களை பயமுறுத்திட்டா. நான் இருக்கட்டும், ஒரு டிராமா பண்ணி அப்புறம் சர்ப்ரைஸ் கொடுப்போம், பாட்டியை கூட்டு வரோம்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணோம். சர்ப்ரைஸா இருக்கா? எப்படி என் பிளான்? என்கிட்ட கூட மறைச்சிட்டீங்க. உன்கிட்ட சொன்னா உனக்கு ஓட்ட வையாச்சே, எல்லாத்தையும் சொல்லிடுவியே. இப்போ இந்த கொண்டாட்டம் உத்தரகுட்டிக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தான். ஆனா சில தீய சக்திகளுக்கும் கொரோனா கிருமிகளுக்கும் கபகபன்னு வயிறு எரியும். நம்ம என்ன பண்ண முடியும்? பாத்தியா ஸ்வேதா, தேவையில்லாம ஒண்ணு வம்பு கிழக்குறாங்க. என்ன வம்பு கிழத்தா பதிலுக்கு நானும் வம்பு கிழப்பேன்ல. உத்தரகுட்டி, வாங்க 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 வாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. Thank you. சரி வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க. சரி சரி,
ஆனா அவன ஒரு செல்ஃபி எடுத்துக்க வேண்டியது இதே வேலையா போச்சு. இதோட நம்ம செலிப்ரேஷன் முடிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு ஈவினிங் கிராண்ட் பார்ட்டி. ஒரு பெரிய கேக்கை வாங்கி உத்ரா கேக்கை கட் பண்றா, நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். சூப்பர் மாமா. ஓகேவா? அன்னைக்கு ஏதோ மாமா ஒரு பேச்சுக்கு தான் அவளை குழந்தையா ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கேக் வெட்டுறேன், அது பண்றேன், இதை பண்றேன்னு ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா நாளைக்கு இந்த சொத்துலயும் பங்கு கொடுப்பாருல்ல? சொத்துன்னு கேக்கா வெட்டி வெட்டி ஊர்ல வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு. எப்படியோ நீங்கெல்லாம் புதையல பூதம் காத்த மாதிரி இந்த சொத்தை காத்துட்டு இருக்கீங்க. கடைசியில நீலாம்பரி அத்தை வயித்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது போல இருக்கே. ஏன்னா இன்னும் பங்கு ஜாஸ்தி ஆயிட்டே போகுதே. நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்வேதா. இதை விடக்கூடாது. இரு, இதை கேட்டு உண்டுலன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். வீண் வம்புக்கு வரவங்கள இந்த ஸ்வேதா விடவே மாட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. கார்த்திக், கேக்கு டெக்கரேஷன்லாம் நீ பாத்துக்கோ. ஃபுட் மாப்பிள்ள நீங்க. பண்ணிடலானே. இப்ப எதுக்கு தேவையில்லாம உத்ராக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறீங்க? அதான் ருத்ராவோட சேர்ந்து கொண்டாடியாச்சுல. சும்மா சும்மா காசை கறி ஆகாதானே. காசை கறி ஆகுறாங்களா? குழந்தை பர்த்டேக்கு செலவு பண்றதெல்லாம் ஒரு செலவா? நீ உன் மேக்கப்புக்கு செலவு பண்ற பத்தியா? அதோட கம்மி தான். அனாவசியமா பேசாத. ஓ ஓ, நான் அனாவசியமா பேசிட்டு இருக்கேனா? உன் தங்கச்சி வந்து பேசுறது இப்ப உனக்கு அனாவசியமா தெரியுதா? நீ பாட்டுக்கு ஒரு அனாதைக்கு பர்த்டே கொண்டாடுவ, அத பார்த்துட்டு நான் பேசாம இருக்கணும், அப்படிதானே? ஏய், அனாதகன பேசின பல்ல கட்டிடலாம். போயிடு, கோவப்படுறது போ. பர்த்டே பார்ட்டியா பர்த்டே பார்ட்டி? அந்த அனாதைக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் ஒரு கேடா? ஏய்! அடினே, அடி! என்ன அடிச்சு கொல்லுனே! என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, நான் சொன்னதெல்லாம் மாறுமா? அவ அனாதை தானே? ஏதோ வார்த்தைக்கு வார்த்தை நாங்க தான் அப்பா அம்மா, நாங்க தான் அப்பா அம்மானா நீங்க அப்பா அம்மா ஆயிடுவீங்களா? ஏய், நாங்க தான் அப்பா அம்மா. உனக்கு மட்டும் இல்ல, உன்னை தூண்டி விடுறால அதுங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். இன்னொரு தடவை யாராவது அவளை அனாதன்னு சொன்னீங்க, அனாத பணமா போயிடுவீங்க. கண்டந்தட்டமா வெட்டி போட்டுருக்க சொல்லிட்டேன். அறிவில்லை உனக்கு? குழந்தை பிறந்தல அன்னைக்கு என்ன பேசணும் ஏது பேசணும் கூட தெரியாம. போதும் பூங்கோத, யார் பேச்சு கேட்டதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். போயிடு, போ. செல்லக்குட்டி, ஒன்றும் இல்லடா. பாட்டிமா, நீங்க மனசத்தை வச்சுக்காதீங்க. அவ அப்படிதான். ஏய் செல்லக்குட்டி, ஃபெயில் பண்ணக்கூடாதுடா. அவங்களுக்கு தான் தெரியல உனக்கு. இன்னைக்கு உங்க பர்த்டே இல்லை, பர்த்டே அன்னைக்கு அழலாமா? சரிங்க, கிச்சு கிச்சு, சரிங்க. ஜாய் ஜாய். ஈவினிங் கேக் வெட்டிலாம்ல கார்த்தி? அண்ணா, கேக்கு டெக்கரேஷன்லாம் பாத்துக்கூடா. கலக்கிடலாண்ணா, சமாளிச்சிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறா. சரிண்ணா. மாப்ள பாத்துக்கோ. சரிங்க மாமா. என்ன கேக் தான் வேணும்? பிளாக் கரண்டா, சாக்லேட் ட்ரஃபிளா, என்ன வேணும்?
ஆ? உன்னோட சாய்ஸ் தான். சரியா? சரி. ஏய் ஜனனி, ஜனனி என்னாச்சு? பாத்து இரு, தண்ணி எடுத்துட்டு வா. இந்த ஜனனி, இந்த தண்ணி குடி. தண்ணி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பொறுமையா தண்ணி குடி. ஜனனி, இன்னும் கொஞ்சம் தண்ணி. என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி பெரட்டிட்டு வாமிட் வந்துருச்சு. எதுவும் சாப்பிட்டது சேராம போயிருந்திருக்குமோ? இல்ல சரியா தூங்கலையா? பேசாம மெடிக்கல் ஷாப் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டோமா? இல்ல டாக்டர்கிட்ட போலாமா? வேணா கௌதம், அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, அப்படிலாம் விடக்கூடாது. வாந்தி மயக்கம்னு ஏதாவது வந்து நான் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். நான் போய் வெண்ணிலா கைட்ட சொல்லி இப்பவே கை மருந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஐயோ நில்லு, ஒண்ணும் வேணா கௌதம். இப்ப அங்கேயே ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நான் வாந்தி எடுத்துட்டு அது இதுன்னு போனா கஷ்டமா இருக்கும். எல்லாரும் பயப்படுவாங்க. ஹார்ட் ஒண்ணு வேணா கௌதம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். சரி, அப்ப நான் போய் லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரியான லூஸ் பையனா இருக்கானே. சாப்பிட்டது சேரலையான்னு கேக்குறான், சரியா தூங்கலையான்னு கேக்குறான், டாக்டர் கிட்ட போலாமான்னு கேக்குறான், மெடிசன் வாங்கி தரவான்னு கேக்குறான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கேட்கவே இல்லையேடா. இது என்ன வாந்தி, பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு கேட்கணும்ல. இது அதுவாதான் இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி, இப்ப சொல்ல வேணாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லலாம். லூசு பையன், லூசு பையன்.